வெல்கம் டு வைப் வித் அது. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரவா இட்லி. அதுக்கு தொட்டுக்க காம்பினேஷனுக்கு பாம்பே சட்னி. நம்ம ஒரே மாதிரியான இட்லி பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. நம்ம மாவு ஆட்டாமலே ஈஸியாக ரவையை ஊற வச்சு இட்லி செய்யலாம். வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். பாருங்க, ஒரு கடாய் வச்சிருக்கேன். ஒரு 1.5 ஸ்பூன் நெய் போட்டுக்கிறேன். காஞ்சிருக்கு. இந்த முந்திரி பருப்பை வறுத்து எடுத்துக்கலாம். முந்திரி பருப்பை வறுத்து எடுத்து வச்சுக்கிட்டோம். இப்ப இந்த கடாயில இன்னும் கொஞ்சம் எண்ணெய் போட்டுக்கலாம். நெய்யோடவே கொஞ்சமா கடுகு போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். பச்சை மிளகா 1 பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன். பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை பொடியா நறுக்கி வச்சிருக்கேன். கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அதுல ரவைய 1 டம்ளர் இருக்கு. ஒரு 300 கிராம் ரவை சேர்த்துக்கலாம். கொஞ்சோண்டு மஞ்சப்பொடி சேர்த்துக்கலாம். ரவையும் நல்லா கொஞ்சம் வறுத்துக்கலாம். பச்சை வாசனை போக வறுத்துக்கலாம். வறுத்த ரவை தான் இருந்தாலும் நம்ம ஒரு தடவை வறுத்துக்கலாம். ரவை சூடாகட்டும். நல்லா இதுல கொஞ்சம் கொத்தமல்லி தலையும் சேர்த்துக்கலாம். அது பச்சை வாசனை எல்லாம் போயிடும். கொத்தமல்லியில் இருக்கிற பச்சை வாசனை போயிடும். ரவை நல்லா வறுபட்டுருச்சு. இதோ ஒரு கிண்ணத்துல பாத்திரத்துல போட்டு வச்சுக்கலாம். ரவைய வறுத்து ஆற வச்சிருக்கேன். கொஞ்சம் ஆறட்டும், அப்புறம் தயிர் போட்டு கலந்துக்கலாம். ரவை சூடா இருக்கு, கொஞ்ச நேரம் ஆற விடலாம். அதுக்குள்ள நம்ம பாம்பே சட்னி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். 2 ஸ்பூன் எண்ணெய் போட்டிருக்கேன். எண்ணெய் காயட்டும். எண்ணெய் காஞ்சிருக்கு. 1 ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். ஒரே 1 ஸ்பூன் உளுத்தம் பருப்பு போட்டுக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் பொடியா நறுக்கி வச்ச இஞ்சி, ஒரு 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் வெங்காயம் சேர்த்துக்கலாம். ஒரு வெங்காயத்தை பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன். வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்கிச்சு. தக்காளி சேர்த்துக்கலாம். ஒரு 2 பெரிய தக்காளியா 2 தக்காளி நறுக்கி வச்சிருக்கேன். தக்காளி நல்லா வதங்கட்டும். கொஞ்சம் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். இந்த தக்காளி வதங்கிறதுக்கு கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கலாம். சீக்கிரம் வதங்கிடும். கொஞ்சமா தக்காளி வதங்கிறதுக்கு மட்டும் உப்பு போட்டுக்கலாம். தக்காளி வதங்கட்டும். ஒரு 5 நிமிஷம் மூடி வைப்போம். தக்காளி நல்லா மேஷ் ஆயிடுச்சு. 1 டீஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். இதுக்கு 1 டம்ளர் அளவு தண்ணி ஊத்திக்கலாம். கொதிக்கட்டும். ஒரு 300 ml தண்ணி ஊத்தி இருக்கேன். இந்த தண்ணி ஊத்துனது நல்லா கொதிக்குது. ஏற்கனவே தக்காளி வதங்குற போது கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம். உப்பு போட்டுக்கலாம். இந்த பாம்பே சட்னிக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். 1/2 டீஸ்பூன் கடலை மாவு சேர்த்துக்கலாம். இதை கொஞ்சம் தண்ணி விட்டு கட்டி இல்லாத கரைச்சிக்கலாம். பாருங்க, கடலை மாவை கட்டி இல்லாத கரைச்சி வச்சுட்டோம். நம்ம கரைச்சி வச்ச கடலை மாவை இதுல சேர்த்துக்கலாம்.
இன்னும் கொஞ்சம் கூட கெட்டியா இருக்கு, இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். இதுல நம்ம 2 உருளைக்கிழங்க வேக வச்சு, சின்ன உருளைக்கிழங்க 2 உருளைக்கிழங்க மசிச்சு வச்சிருக்கேன். அந்த உருளைக்கிழங்க இதுல சேர்த்துக்கலாம். அது இன்னும் கெட்டி கொடுக்கும், அதுக்காக தான் தண்ணி ஊத்திருக்கேன். நம்ம செய்ய போற ரவா இட்லிக்கு இந்த டிஷ் ரொம்ப நல்லா இருக்கும். இந்த பாம்பே சட்னி உங்களுக்கு பார்த்து ரொம்ப திக்கா இருந்ததுன்னா நீங்க இன்னும் கொஞ்சம் தண்ணி கூட ஊத்திக்கங்க. அதுக்கு தகுந்த உப்பு காரம் பார்த்துக்குங்க. இந்த உருளைக்கிழங்க நல்லா மசிச்சு இது பண்ணி விட்டுருங்க. நல்லா கொதி வரட்டும். கடலை மாவு பச்சை வாசனை போகணும். ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சலாம், கொதி வந்துடும். பாருங்க, நல்லா பச்சை வாசனை போக நல்லா கொதி வந்துருச்சு பாம்பே சட்னி. இப்போ இதெல்லாம் கொத்தமல்லி தழை சேர்த்து இறக்கிடலாம், அவ்வளவுதான். ரொம்ப வாசனையா இருக்கு. கரம் மசாலா, மிளகாத்தூள், தனியாத்தூள் எல்லாம் போட்டிருக்கோம். இந்த சப்பாத்தி, தோசைக்கு எல்லாருக்குமே நல்லா இருக்கும் இந்த சட்னி. ரவா இட்லிக்கு இன்னும் நல்ல காம்பினேஷன் நல்லா இருக்கும். ஆயிடுச்சு, ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த டம்ளர்ல 1 டம்ளர் ரவை எடுத்தோம், அதே டம்ளர்ல 1 டம்ளர் தயிர் போட்டிருக்கேன். இந்த தயிரை நல்லா இப்படி கலந்துக்கலாம், உடைச்சு விட்டுலாம். கெட்டியா இருக்கு, அதனால இப்படி உடைச்சிக்கலாம். பாருங்க, இந்த தயிரை இதுல சேர்த்துக்கலாம். இதுல இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த தயிர் பாத்திரத்திலே கலக்கி ஊத்திக்கலாம். வறுத்த முந்திரியை இதுல சேர்த்துக்கலாம். 3/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். அப்போ ரொம்ப கெட்டியா இருக்கு, இன்னும் ரவை ஊற ஊற கெட்டி ஆயிடும். இன்னொரு 1/4 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். ரவை ஊறட்டும். ஒரு 1/4 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன். இது ஒரு 1/2 மணி நேரம் ஊறட்டும். இட்லி எப்படி ஊத்துறதுன்னு பார்க்கலாம். தயிர் ஊற்றி இருக்கிறதுனால இட்லி நல்லா சாஃப்டா வரும். திடீர்னு மாவு இல்லாத நேரத்துல ரவை இருந்தா இது போல ஒரு ரவா இட்லி செஞ்சு சாப்பிடலாம், ரொம்ப டேஸ்டா இருக்கும். இதுக்கு ஒரே ஒரு கேரட் நம்ம துருவி போட்டுக்கலாம், கலரா நல்லா இருக்கும். கொத்தமல்லி தழை போட்டிருக்கோம். ஒரு சின்ன கேரட் எடுத்து துருவி இதுல கலந்து நம்ம இட்லி ஊத்துற போது ஊத்தலாம். பாருங்க, மாவை கரைச்சி வச்சாச்சு. இது மூடி வச்சிடலாம், 10 நிமிஷம் ரெஸ்டிங் டைம் கொடுத்துடலாம். பாருங்க, நல்லா ரவை ஊறிடுச்சு. இப்போ கொஞ்சம் கலருக்காக ஒரு கேரட் கொஞ்சம் சேர்த்துக்கலாம், டேஸ்டா இருக்கும். கொஞ்சம் கேரட் சேர்த்துருக்கேன். இட்லி தட்டுல எண்ணெய் தடவி வச்சிருக்கேன். இப்ப நம்ம இட்லி போட்டுக்கலாம். பாருங்க, இட்லி தட்டில் ஊற்றி வச்சிருக்கேன். இது இட்லி பானையில் வச்சு வேக வச்சிடலாம். பாருங்க, ஹோட்டல் ஸ்டைல் ரவா இட்லி ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப அவ்வளோ சாஃப்டாக இருக்குது இட்லி. தட்டுக்க பாம்பே சட்னி காம்பினேஷன் ரொம்ப சூப்பராக இருக்கும். எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் இது ரொம்ப ஃபேவரட். இது ஈஸியாக நம்ம வெறும் இட்லி இல்லாத மாவு இல்லாத நாளில் இந்த போல் இட்லி செஞ்சு கொடுத்தா வேண்டாமே சொல்ல மாட்டாங்க, எல்லா பசங்க சாப்பிட்ருவாங்க. பாருங்கள், இது போல் இட்லி நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதே போல் இன்னொரு வீடியோவில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன்.